ஈஸ்வரி, ராமூர்த்தி எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க. அப்போ அப்படியே தைலம் தேய்ச்சிட்டு எழுந்துக்க முடியாமல் எழுந்துக்கிறாங்க ஈஸ்வரி. என்ன பரவாயில்லையா, நான் உங்களை கூட்டிகிட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. இப்போ மட்டும் எதுக்கு பேசுகிற, என்ன தான் எதுக்குமே தேவையில்லைன்னு சொன்னல, நீ பேசாத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக போகிறாங்க. அதை பார்த்தோன்னே அமிர்தா வந்து சொல்கிறாங்க, என்னால் தானே உங்களை பாட்டி திட்டுறாங்க, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது அவங்க குழந்தைய கேட்டதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு எழில் சொல்கிறாரு, சரி விடு, பாட்டிக்கு எப்போவுமே எதனா ஒன்றா உடனே கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அம்மா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராமூர்த்தி போகிறாரு. சரி நீ போயிட்டு எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. அங்கே யாருமே இல்லையா, யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கிட்ட வரைக்கும் போகிறாரு. அதுக்குள்ளே பாக்கியா வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழில் ஒரு பக்கம் ஓடுறாங்க, இன்னொரு பக்கம் அமிர்தா போகிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு உள்ளே சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பாக்கியா சமைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. மேலே இருக்காரு செடியன். சரி தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. யார் செடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே கேட்குறாங்க. சரி உன் ஃபோனை நான் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜெனி. இந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. சரி நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே கட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு. பழனிசாமியோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சா, ஆனால் நடக்கவே மாட்டுது. 45 வயசு ஆகிடுச்சு அவனுக்கு, பர்த்டே வேறு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பழனிசாமி வரார். என்னம்மா ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாடா, உனக்கு பர்த்டே வரப்போகுதுல, 45 வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, எப்படி போச்சுன்னே தெரியல. உனக்கு அம்மா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன கல்யாணத்தை பற்றி பேச போறியா அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறார். அதுக்கெல்லாம் அமையணும்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணாதானே எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மா சும்மா நீ அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காது, இப்போ என்னம்மா நான் சந்தோஷமாக இல்லையா, நீ இருக்க என் கூட, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறாரு. அதுக்குள்ளே பாக்கியா வராங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டோடனே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் பேசுகிறாங்க. இங்கே பாரு பாக்கியா, பழனிசாமிக்கு பர்த்டே தெரியுமா, 45 வயசு ஆக போகுது, அதை நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சமைக்கணும், நிறைய பேருக்கு சமைக்கணும், நீ அந்த ஆர்டர் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்டே கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன், என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதும், சூப்பராக நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உனக்கு தெரியாதா பாக்கியா, உனக்கு எல்லாமே தெரியும், எங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாமே உனக்கு தெரியும். ஒரு 80 பேர் வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறார். டேய் நீ சும்மா இருடா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். சரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருங்க, நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே போகிறாங்க. பாட்டி அப்படியே பார்க்குறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்குது பொருத்தம், நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கொஞ்சம் இப்போதைக்கு எந்த லாபமும் கிடைக்கல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்கீங்க, இப்போ பார்க்கிங்கும் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நல்லா போகும் பிஸ்னஸ், நீங்கள் கவலையே பட தேவையில்ல. அதுவும் மெயின் ரோட்டில் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபுட்டுக்கு சூப்பர், ஒரு வாட்டி சாப்பிட்டாலே வந்துகிட்டே இருப்பாங்க ஆளுங்க, அவங்க போய்ட்டு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவ்வளோ நல்லா சமைப்பீங்க, அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க மேடம், நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறார். அதை கேட்டு பாக்கியா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. பழனிசாமியோட அம்மா வராங்க, வந்துட்டு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க 2 பேருமே சேர்ந்து. சரிம்மா நான் சொன்ன மாதிரி நீ பண்ணிடுறியா, எல்லாமே சூப்பராக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சரி அப்போ பிறந்த நாள் நல்லா கொண்டாடணும், நீ கண்டிப்பாக வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக